பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் மும்தஹினாவுடைய தஃப்சீர் பார்க்கலாம். போன வீடியோவில் 3வது வசனம் வரைக்கும் தஃப்சீர் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு இத் காலு லிகௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ் கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல்பக்லாஉ அபதன் ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தஹு இல்லா கௌல இப்ராஹீம லிஅபீஹி லா அஸ்தக்ஃபிர்னா லக வமா அம்லிகு லக மினல்லாஹி மின் ஷைஇன் ரப்பனா அலைக்க தவக்கல்னா வஇலைக்க அனப்னா வஇலைக்கல் மசீர். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். இப்ராஹீமிடமும் அவரோடு இருந்தவர்களிடமும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. தம் சமூகத்தாரிடம் அவர்கள் உங்களை விட்டும் இன்னும் அல்லாஹ்வை என்று நீங்கள் வணங்குகின்றவற்றை விட்டும் நாங்கள் நிச்சயமாக நீங்கிக் கொண்டோம், உங்களையும் நாங்கள் நிராகரித்து விட்டோம். அன்றியும் அவர் கூறினார், எங்கள் இறைவா, உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம். எதற்கும் நாங்கள் உன்னையே நோக்குகிறோம். மேலும் உன்னிடமே எங்கள் மீளுதலும் இருக்கிறது. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவரை பின்பற்றியவர்கள் நிராகரித்த தம் சமூகத்தாரை விட்டு விலகிய போது காட்டிய அழகிய முன்மாதிரி. உயர்ந்தவனுமாகிய அல்லாஹ் நிராகரிப்பவர்களை விட்டு விலகும்படியும் அவர்களுடன் பகைமை பாராட்டும்படியும் அவர்களிடமிருந்து தங்களை தூரமாக்கி கொண்டு அவர்களை விட்டு பிரிந்து விடும்படியும் தன் நம்பிக்கையுள்ள அடியார்களுக்கு கட்டளையிட்டு இவ்வாறு கூறுகிறார். கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. நிச்சயமாக இப்ராஹீமிடமும் அவருடன் இருந்தவர்களிடம் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதாவது அவரை நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றியவர்கள். இத் காலு லிகௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும். அவர்கள் தம் சமூகத்தாரிடம் நிச்சயமாக நாங்கள் உங்களை விட்டு விலகிக் கொண்டோம், அதாவது நாங்கள் உங்களை விட்டு நீங்கிக் கொள்கிறோம். வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹி கஃபர்னா பிக்கும். அல்லாஹ்வை என்று நீங்கள் வணங்குபவற்றை விட்டும் விலகிக் கொண்டோம், நாங்கள் உங்களை நிராகரிக்கின்றோம், அதாவது உங்கள் மார்க்கத்தையும் உங்கள் வழியையும் நாங்கள் நம்ப மறுக்கிறோம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல்பக்லாஉ அபதன். என்றென்றும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் ஏற்பட்டுவிட்டது. அதாவது இந்த கணம் முதல் நீங்கள் உங்கள் நிராகரிப்பிலேயே இருக்கும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே விரோதமும் பகைமையும் தோன்றிவிட்டது. நாங்கள் எப்போதும் உங்களை விட்டு விலகி உங்களை வெறுப்போம். ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தஹு. நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்பிக்கை கொள்ளும் வரை, அதாவது நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையின்றி அவனை மட்டுமே வணங்கி அவனை என்று நீங்கள் வணங்கும் சிலைகளையும் போட்டியாளர்களையும் நிராகரிக்கும் வரை இந்த நிலை தொடரும். அல்லாஹ் சொல்றான், இல்லா கௌல இப்ராஹீம லிஅபீஹி லா அஸ்தக்ஃபிர்னா லக வமா அம்லிகு லக மினல்லாஹி மின் ஷைஇன். ஆயினும் இப்ராஹீம் தம் தந்தையிடம் நிச்சயமாக நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவேன், ஆனால் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு எந்த பயனையும் அளிக்க எனக்கு சக்தி இல்லை என்று கூறியதை தவிர, இதன் பொருள் என்னன்னா, சிறுக்கில் இருந்தவர்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோர அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு ஆதாரமாக இங்கே குறிப்பிட்டுள்ள விஷயத்தில் நீங்கள் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் முன்மாதிரியை பின்பற்ற முடியாது. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஹாஜித் கத்தாதா, முஹாதித் பின் ஹையான் பலருடைய கூற்றாகும். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை சேர்ந்தவர்களும் தம் சமூகத்தாரை பிரித்து அவர்களுடைய வழியை நிராகரித்த பின்னர் பணிவுடன் அடிபணிந்தலுடன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்த போது இவ்வாறு கூறினார்கள். ரப்பனா அலைக்க தவக்கல்னா வஇலைக்க அனப்னா வஇலைக்கல் மசீர். யா அல்லாஹ், உன் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம், உன்னிடமே நாங்கள் திரும்புகிறோம், மேலும் உன்னிடமே இறுதி மீளுதல் இருக்கிறது. அதாவது எல்லா விஷயங்களிலும் நாங்கள் உன் மீதே நம்பிக்கை வைக்கிறோம், எங்கள் காரியங்கள் அனைத்தும் உன்னிடமே ஒப்படைக்கிறோம், மறுமையில் இறுதி மீளுதலும் உன்னிடமே இருக்கிறது.
ரப்பனா லா தஜல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரோ. யா அல்லாஹ், நிராகரித்தவர்களுக்கு எங்களை ஒரு சோதனையாக ஆக்கிவிடாதே. முஹாஜிர் கூறினார்கள், இதன் பொருள் அவர்களின் கைகளால் எங்களை தண்டித்து விடாதே, அல்லது உன்னிடமிருந்து வரும் தண்டனையாலும் தண்டித்து விடாதே என்பதாகும். அல்லது இவர்கள் உண்மையை பின்பற்றியிருந்தால் இந்த வேதனை இவர்களை தாக்கியிருக்கிறது என்று கூறுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், எங்கள் மீது அவர்களுக்கு ஆதிக்கத்தை அளித்து விடாதே, அதனால் அவர்களின் கைகளால் நாங்கள் சோதனைக்கு உள்ளாக்குவோம். வஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். மேலும் எங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மட்டுமே யாவரையும் மிகைத்தவன், மகா ஞானமுடையவன். இதன் பொருள், உன்னை தவிர வேறு யாரிடமும் எங்கள் தவறுகள் வெளிப்படுவதிலிருந்து மறைத்துவிடு, எங்களுக்கு உனக்கும் இடையில் உள்ள பாவத்தை மன்னித்துவிடு. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். நிச்சயமாக நீ ஞானமிக்கவன், யாவரையும் மிகைத்தவன். 6வது வசனம். லகத் கான லகும் ஃபீஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர. நிச்சயமாக அவர்களிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர வமன் யதவல்ல ஃபஇன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இதன் மூலம் அல்லாஹ்வையும் அவனிடம் திரும்புவதையும் நம்பும் நம்பிக்கையாளர்கள் ஊக்குவிக்கிறது. அல்லாஹ் கூறுகிறார், இன்னும் எவன் புறக்கணிக்கிறானோ, அதாவது அல்லாஹ் கட்டளையிட்டதிலிருந்து, நிச்சயமாக அல்லாஹ்வே அல் கனி தேவையற்றவன், அல் ஹமீத் புகழுக்குரியவன் ஆவான். அஷல்லாஹு அய்யஸல பைனகும் வ பைனல்லதீன ஆதைதும் மின்ஹும் மவதத்துன் வல்லாஹு கதீருன் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். உங்களுக்கு அவர்களிலிருந்து நீங்கள் விரோதித்திருக்கிறீர்களே, அவர்களுக்கும் இடையே அல்லாஹ் பிரியத்தை உண்டாக்கிவிடக்கூடும். மேலும் அல்லாஹ் பேராற்றலுடையவன், அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவன். ஒருவேளை அல்லாஹ் நீங்கள் எதிரிகளாக கருதுபவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு நட்பை ஏற்படுத்தலாம். நிராகரிப்பவர்களுடன் விரோதமாக இருக்குமாறு தனது விசுவாசமான அடியார்களுக்கு கட்டளையிட்ட பிறகு அல்லாஹ் கூறுகிறான், அஷல்லாஹு அய்யஸல பைனகும் வ பைனல்லதீன ஆதைதும் மின்ஹும் மவத்தா. ஒருவேளை அல்லாஹ் நீங்கள் எதிரிகளாக கருதுபவர்களுக்கு உங்களுக்கும் இடையில் ஒரு நட்பை ஏற்படுத்தலாம். அதாவது விரோதத்திற்கு பிறகு பாசம், பற்றிமைக்கு பிறகு மென்மை மற்றும் ஒருவரையொருவர் பிரிந்த பிறகு ஒன்று சேர்தல். வல்லாஹு கதீருன். மேலும் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடையவன். விரோதத்தையும் கடினத்தன்மையும் உணர்ந்த பிறகு எதிர்மறையானவற்றை ஒன்று சேர்க்கவும் இதயங்களை ஒன்றிணைக்கவும் அல்லாஹ்வால் முடியும். இந்த நிலையில் அன்சாரிகளுக்கு அல்லாஹ் செய்த அருளை பற்றி குறிப்பிடும்போது கூறியது போலவே இதயங்கள் உடன்பாட்டுடன் ஒன்று சேரும். மார்க்கத்திற்கு எதிராக போரிடாத நிராகரிப்பவர்களிடம் அன்பாக இருப்பதற்கான அனுமதி. மேலும் அல்லாஹ் சொல்றான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீனி வலம் யஹ்ரிஜுகும் மின் தியாரிகும் அன் தபருஹும் வ துக்ஷிதூ இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஷிதீன். மார்க்க விஷயத்தை உங்களிடம் போரிடாமலும் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமலும் இருந்தார்களே, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீங்கள் நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துபவர்களை நேசிக்கிறார். இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள், அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், குறைஷ்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த சமாதான உடன்படிக்கையின் போது சிலை வணங்குபவராக இருந்த என் தாய் என்னிடம் வந்தார். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் என்னிடமிருந்து எதையோ விரும்பி என்னை பார்க்க வந்துள்ளார், நான் அவருடன் நல்லுறவை பேண வேண்டுமா என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், ஆம், உன் தாயுடன் நல்லுறவை பேணு. 2 சஹீஹ்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள், அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், குதைலா என்பவர் தனது மகள் அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை பார்க்க சில பரிசுகளுடன் வந்தார். அதாவது திபா, பாலடை கட்டி மற்றும் சமையல் நெய் போன்றவை. அவர் அந்த நேரத்தில் சிலை வணங்குபவராக இருந்தார். அஸ்மா ரலியல்லாஹு அவங்க தன் தாயின் பரிசுகளை ஏற்க மறுத்தார்கள். மேலும் அவரை தன் வீட்டிற்கு அனுமதிக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதன் தீர்ப்பு பற்றி கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், மார்க்கத்தின் காரணமாக உங்களுடன் போரிடாதவர்களிடம் வசனத்தின் இறுதி வரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்மா ரலியல்லாஹு அவங்களிடம் தனது தாயின் பரிசுகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அவரை வீட்டுக்குள் அனுமதிக்குமாறு கட்டளையிட்டார்கள். நீதியாளர்கள் தங்கள் முடிவுகளிலும் குடும்பங்களிலும் தங்கள் அதிகாரத்தின் கீழ் உள்ளவர்களிடம் நியாயமாக நடந்து கொள்பவர்கள் அரசின் வலது புறத்தில் ஒளியால் ஆன மேடைகளில் இருப்பார்கள்.
அதுக்கு அடுத்த வசனம் போரிடும் நிராகரிப்பவர்களிடம் அன்பாக இருப்பதற்கான தடை. 9வது வசனம் இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன காத்தலூக்கும் ஃபித்தீனி வஹ்ரஸுக்கும் மின் தியாரிக்கும் வலாஹரு அலா இஹ்ராஜிக்கும் அன் தவல்லௌஹும் வமை யதவல்லஹும் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை தடுப்பதெல்லாம் மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போர் செய்து உங்களை உங்கள் இல்லங்களை விட்டும் வெளியேற்றி உங்களை வெளியேற்றுவதற்கு உதவியும் செய்தார்களே அத்தகையவர்களை நீங்கள் நேசர்களாக ஆக்கிக் கொள்வதைத்தான். எனவே எவர்கள் அவர்களை நேசர்களாக்கி கொள்கிறார்களோ அவர்கள்தாம் அநியாயம் செய்பவர்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் உங்களை தடுப்பதெல்லாம் மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போர் செய்து உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றி உங்களை வெளியேறதுக்கு உதவி செஞ்சாங்களோ அத்தகையவங்க தான் நீங்கள் நேசர்களாக்கி கொள்வதைத்தான். எனவே எவர்கள் அவங்கள நேசர்களாக்கி கொள்கிறாங்களோ அவங்க தான் அநியாயம் செய்வார்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.